லேயர்ட் சில்க் த்ரெட் பேங்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நமக்கு பிடிச்ச கலர் அந்த மாதிரி எடுத்துப்போம். நான் எடுத்துக்கிறது வந்து ஒரு லைட் ஒய்லட் கலர் மாதிரி, லாவெண்டர் கலர் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கலர் எடுத்திருக்கேன். இதுக்கு பேஸ் பேங்கிள்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். பேஸ் பேங்கிள்ஸ் வந்து அதுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நான் பேஸ் பேங்கிள் எடுத்துக்கிறேன். 3 பேஸ் பேங்கிள் எடுத்துக்கிறேன். நான் 3 லேயர் பண்ணலான் இருக்கேன். அதாவது 2 லேயர் வரும் 3 எடுத்தால். ஸோ அதனால் ஓரளவுக்கு அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பேஸ் பேங்கிள் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 3 பேஸ் பேங்கிள் நான் சூஸ் பண்ணி இப்போ எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம லேயர் பேங்கிள்ஸ் பண்ண போகிறோம். அண்டு சில்க்கு வந்து ரேப் பண்ணுறதுக்கு கேலண்டர், அப்படி இல்லைனா செஸ் போர்டு, கார்ட்போர்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எனக்கு கார்ட்போர்ட்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஒரு 25 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இதில் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு சுற்றிடுறேன். ஒரு 25 ஸ்ட்ராண்ட்ஸ் சுற்றிட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டிடலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு 5 மினிட்ஸ் கழித்து அது நல்லா ட்ரை ஆகிடும். நம்ம பேங்கிள்ஸில் வந்து அந்த ஸ்ட்ராண்ட்ஸில் ரேப் பண்ணிடலாம். க்ளூலாம் போட்டு அது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பேங்கிள்ஸில் பண்ணும்போது கொஞ்சம் அந்த பேங்கிள்லேயும் வந்து கம் ஒட்டிட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும், வராது வெளியில் அந்த த்ரெட்ஸ்லாம். ஸோ அதனால் நல்லா ஃபேப்ரிக் க்ளூ போட்டு அப்படியே ரேப் பண்ணுறோம். எப்பயுமே பேங்கிள்ஸில் சுற்றும் போது நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு சுற்றுங்க. லூஸாகவே இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். அப்போ தான் வந்து அந்த த்ரெட்டு லூஸ் ஆகாமல் இருக்கும். அது லூஸ் ஆகிடுச்சுன்னா அங்கங்கே பம்ப் வந்த மாதிரி இருக்கும். டைட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அது பேங்கிளாக அப்படியே ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபினிஷிங் லுக்கும் கொடுக்கும். இப்போ நம்ம 3 பேங்கிளுமே ரேப் பண்ணி முடிச்சிட்டோம். இதை வந்து எப்படி லேயர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லேயரிங்க்கு வந்து நான் இன்றைக்கி கோல்டன் பீட்ஸ், ஹாஃப் கோல்டன் பீட்ஸ் எடுத்திருக்கேன். குந்தன் ஸ்டோன் ஒட்டலாம். உங்களோட கேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம குந்தன் ஸ்டோன் ஒட்டுறதா இருந்தால் ஒட்டிக்கலாம். இது வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும். இந்த கோல்டன் பீட்ஸ் கொஞ்சம் நல்லாவே கேப் இருக்கிற மாதிரியே தெரியும். அதனால் நான் இந்த பீட்ஸ் எடுத்திருக்கேன். ப்ளஸ் ப்ளேஸ் ஆகுறதுமே வந்து அந்த பேங்கிளில் ப்ளேஸ் ஆகுறதுமே வந்து நல்லா டைட்டாகவும் இருக்கும். ஃபுல்லாக அந்த சர்ஃபேஸ் வந்து ப்ளேஸ் ஆகும் கோல்டன் பீட்ஸு. அதனால் நான் இந்த பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதை B7000 க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன் இது ஒட்டுறதுக்கு. இதை வந்து ஒரு 3 கார்னர்லையாச்சும் நம்ம ஒட்டணும். அந்த ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குன்னா அட்லீஸ்ட் 2 சைடு பேலன்ஸ் பண்ணாமல் ஒரு 3 மினிமம் 3ஆச்சும் இருந்தால் தான் எல்லா சைடுமே பேலன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே நம்ம இன்னொரு பேங்கிள் அடுக்கும் போது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3, 4 இருக்கலாம். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பார்க்க நல்லா இருக்காது. 3 இருந்துச்சு அப்படின்னா பெட்டராக இருக்கும். ப்ளஸ் ஹோல்டிங்க்கும் வந்து அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இனிமேல் நம்ம பண்ணுறது எல்லாமே B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணுவோம். மெட்டல் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலே B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் பேங்கிள் வந்து நம்ம அப்படியே ஒட்டுவோம். இப்படி தான் வந்து இந்த கேப்பை க்ரியேட் பண்ணுவோம். பீட்ஸ் வைக்கணும், அதுக்கு மேலே பேங்கிள்ஸ் வைக்கணும். பீட்ஸ் வைப்போம், அதுக்கு மேலே பேங்கிள்ஸ் வைப்போம். இப்படி தான் லேயராக எத்தனை லேயர் பேங்கிள்ஸ் வேணாலும் நம்ம பண்ணலாம். சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி. இப்போ நம்ம 3 லேயர் மாதிரி பேங்கிள் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஒட்டியிருக்கிறத வந்து கவர் பண்ணணும். ப்ளஸ் வந்து அந்த பீட்ஸ் வந்து வெளியில் வராமையும் இருக்கணும். அதை எப்படி கவர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். சேம் த்ரெட்டு தான் வச்சு சேம் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் டியூவல் டோனில் பண்ணுறீங்க பேங்கிள்ஸ் அப்படின்னாலுமே 2 கலர் வச்சு பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். இப்போ இது எப்படி கவர் பண்ணுறதுன்ற சொல்கிறேன். அகெயின் நான் வந்து சிங்கிள் டோனில் தான் போகிறேன். ஸோ சேம் மிச்சம் இருக்கிற த்ரெட்டையே வந்து கரெக்டாக எங்கெல்லாம் பீட்ஸ் ஒட்டியிருக்கோமோ அங்கே மட்டும் அந்த ஃபேப்ரிக் க்ளூவை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த இடம் மட்டும் தனியாக நம்ம ரேப் பண்ணிடலாம். அகைன் அந்த 3 பேங்கிலையுமே ஹோல்ட் பண்ண மாதிரி நம்ம ரேப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நம்ம ஒட்டியிருக்கோம்ல ஸ்டோனு அது ஃப்யூச்சரில் வெளியில் வராமையும் இருக்கும். நம்மளோட பேங்கிள்ஸுமே வந்து தனியாக பிரிஞ்சு வராமையும் இருக்கும். 3மே அட்டாச்சாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வச்சு நம்ம ரேப் பண்ணிடுவோம். எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து கட் பண்ணி அதை அப்படியே வந்து மறுபடியும் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நல்லா சீல் பண்ணிடலாம். இந்த மாதிரி 3
சைட்ஸுமே எங்கெல்லாம் பீட்ஸ் ஒட்டியிருக்கோம், நம்ம 3 சைட்ஸில் பண்ணியிருக்கோம், அந்த 3 சைட்ஸுமே நான் இப்படி கவர் பண்ணிட்டேன் இந்த மெத்தடில். ஒரு சிம்பிள் டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு மிடில் வந்து ஒயிட் ஸ்டோன் செயின் இருக்குல்ல, அதை வந்து அந்த மிடில் மட்டும் வந்து ஒட்டிக்க போகிறேன். கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியும், நல்லா பாப்பாகி தெரியும் நம்ம பேங்கிள்ஸ் அப்படின்றதுக்காக. இந்த மாதிரி அந்த சென்டர் பேங்கிள் ஃபுல்லாக நான் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கிறத வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் மகாலட்சுமி காயின் எடுத்திருக்கேன். மகாலட்சுமி காயின் வந்து எங்கே எப்படி நம்ம ஒட்டணும், டைரெக்டாக அப்படியே ஒட்டிடக்கூடாது. பேங்கிள்ஸில் யூஸ் பண்ணும்போது மட்டும் மகாலட்சுமி காயின் அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து கட் பண்ணிவிட்டு வெறும் அந்த சர்க்கிள் அந்த காயின் மட்டும் நான் B7000 அதை ஹோல்ட் பண்ணி இந்த மகாலட்சுமி காயினை என்ன ஸ்பேஸ் எவ்வளோ எடுத்துக்குமோ அந்த ஸ்பேஸ் அளவுக்கு நான் ஒரு காயின்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஒன்று ஒன்றா வச்சு பார்க்குறேன் டிசைன்ஸ் எப்படி வரும், அந்த ஸ்பேஸை நம்ம ஃபில் பண்ணணும், அதுதான் நம்மளோட. ஸோ அதுக்கு எவ்வளோ காயின்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லேயர் மாதிரியும் பண்ணலாம், ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணலாம். அந்த மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுறேன். இப்படி கொஞ்சம் மேலே வச்சு பண்ணும்போது ஒரு 2D அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வருது. ஸோ இப்படி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் எல்லா சைட்ஸுமே. இதே மாதிரி மகாலட்சுமி காயின் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவுமே கொஞ்சம் பிளெயினாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இதுக்கு மேலே ஏதாச்சும் ஸ்டோன்ஸ் ஒட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அந்த காயின் மேலே ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி ஒரு 4 பெட்டல்ஸ் வர மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணலான்னு இருக்கேன். அதான் இப்போது நான் யோசிச்சிருக்கேன். ஒரு ஆரஞ்சு கலர் ஆர் ரெட் கலர் இதுக்கு வந்து இந்த காயினுக்கு நல்லாயிருக்கும். நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து ஆரஞ்சு கலர். இந்த கலரில் வந்து நான் ஒரு சுற்றி ஒரு பூ மாதிரி பண்ணிட்டேன். இப்போ பார்க்கும்போது அந்த மகாலட்சுமி காயினும் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது, பேங்கிளும் கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஏதாச்சும் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் போடுறேன்.